அப்போ தலையாக கிறிஸ்து அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராய் இருந்தால் अगर आके सिर आके ये अधिकार और सामर्थ्य से है तो சபையாகிய சரீரம் நாமும் அதிகாரமும் வல்லமை உடையவர்களாய் இருக்கிறோம். और जो शरीर जो आके कलीसिया का शरीर के रूप में है सारे अधिकार सामर्थ्य हम भी पाए हैं. அதைதான் பவுல் இங்க விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். और यही आके पौल आकर विश्वासियों के लिए लिखते हैं உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. कि आप लोगों को अधिकार है, सामर्थ्य है. ஆகவே பவுல் ஜெபிக்கிறார், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். इसीलिए यहाँ पे पौल प्रार्थना करते हैं कि आपकी मन की आंखें खुलना है. இந்த அதிகாரத்தை குறித்து வல்லமையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். और इस अधिकार और इस सामर्थ्य के बारे में आपको जानना है. ஆகவே இப்போ நம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் இப்போ உட்கார வைத்திருக்கிறார். अभी परमेश्वर ने आके सारी चीजों से ऊपर वाले जगह पे हमको बैठा के रखे हैं. எபேசியர் 2:7 சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். और यहाँ पे आके एफिशियन की किताब 2:7 पे लिखा है कि वह अपनी उस कृपा से जो मसीहा यीशु में हम पर है आने वाले समय में अपने अनुग्रह के समीप धन दिया. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். और वो आके हमको उनके साथ बैठाने के लिए मदद किया है. ஆகவேதான் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:2 சொல்லுவது, பூமியில் உள்ளவை அல்ல மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். इसीलिए कोलोसियन के किताब 3:2 में कहते हैं कि तुम पृथ्वी के नहीं बल्कि ऊपर वाले चीजों के लिए आप आशा रखें. ஏன்னா இயேசுவினுடைய நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது. इसीलिए कि यीशु मसीह के नाम पे अधिकार है. அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और वो नाम आपको दिया गया है. இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். अब एक एक विश्वासी आके पूरे अधिकारी से है, வல்லமை உடையவர்களாய் இருக்கிறார்கள். और सामर्थ्य से है. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் கட்டளையிட வேண்டும். और मसीहा का जीवन कैसा होता है कि परमेश्वर के वचनों को लेकर हमें अधिकार देना है.